இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான குடும்பத் தலைவிகளுக்கு அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்பு, கிளீனிங் டிப்பு எல்லாம் போட்டிருக்கேன். உங்கள் டைம் இருக்கல போய் பாருங்கள் மக்களே. இப்போ வீடியோவில் போகலாம். இது வந்து மேஜிக் கிளீனர் ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்கிங் சோடா, ஹாட் வாட்டர், சோப்பு தண்ணி, நம்ம பீங்கங்கழுகிற சோப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வினிகர் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து நீங்கள் வந்து மேஜிக் கிளீனர் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நான் 2 வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதனால் இந்த டீட்டெயில் வந்து இதில் நான் கொடுக்கல. அந்த கிளீனரை வச்சு தான் இப்போ நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் எந்த இடுமுடுக்கு எல்லா பொருளையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படி பலன்னு உங்களுக்கு முன்னேறும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டு மேஜையா, பேசனா, அடுப்பா, எல்லா இடத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கிச்சன் அப்படியே க்ளீனாக இருக்கும். அதில் பஞ்சில் வந்து லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறங்க. இல்லைன்னா ஸ்ப்ரே இல்லைன்னா நீங்கள் சும்மா ஒரு கப்பில் ஊற்றி அந்த பஞ்சில் தொட்டுக்கிறங்க. இதை செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்குமே உங்களுக்கு எட்டெல்லாம் போகாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சுக்கரலாம். உங்களுடைய கிச்சனை பொறுத்து செஞ்சுக்கிறங்க. நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு வச்சுக்கிருவேன். அது முடிய தொட்டிக்குமே நான் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா அடுமுடுக்கும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு பலன்னு உங்களோட மிக்ஸி அழகாயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கிளீனர் செஞ்சுட்டிங்க, எந்த கிளீனருமே நீங்கள் வாங்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது தர்ற ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த கிளீனருமே இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட மிக்ஸி ஜார் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மக்களே. இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். பூண்டை வந்து ஒரு பல்லு பூண்டை நீங்கள் தலானிக்கில் வச்சுக்கிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பூண்டு தான், வேறு எதுவுமே இல்லை. ஒரு பூண்டு பல்லை நீங்கள் தலானிக்கில் வச்சுக்கிட்டு படுங்க. உங்களுக்கு கெட்ட கிருமிகள் கிட்டால் வராது, பூச்சி தொல்லைகள் வராது. அதனால நல்லா தூக்கம் வரும், உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். நம்ம தலையில் உள்ள இருக்கிற ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு நீங்கும். எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சால் கூட ஒரு பல்லு பூண்டை சுட்டோ இல்லை அவிச்சோ. நான் வந்து ஏற்கனவே 5 பல்லு பூண்டு சாப்பிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 3 பல்லு டெய்லி சாப்பிட்டு பழகுங்க. மதியம் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போதும் சாப்பிட்லாம், இரவுக்கும் சாப்பிட்லாம். இதில் பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். பூண்டை சுடுறோம் அப்படின்னா தோசைக்கல்லை சூடு பண்ணுறதுல நீங்கள் வச்சு 2ஆக வகுந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த பூண்டு வந்து நல்லா சுட்டுரும். கேஸ் வேஸ்ட் இல்லை நம்மளுக்கு. இப்போ நான் எப்பவும் போல் சோத்துக்கல்லை தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி தோசை சப்பாத்திலாம் செய்ய மாட்டோம். அதனால் நான் சோத்துக்கல்லை வைக்கிறேன். சாதத்துக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். உங்களுக்கு இதனால் உங்களுக்கு கேஸ் வேஸ்ட் இல்லை, உங்களுக்கு நல்லா மிச்சமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் செஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி நம்ம வந்து பயிறு வகையெல்லாம் நம்ம வந்து முடக்கு வந்த பிறகு முளைக்கட்டி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் நம்ம கேஸை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பொருளை நீங்கள் வந்து அவிக்கலாம். கீழே பயிரும் வெந்துடும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கிழங்கும் வெந்துடும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ரொம்ப மிச்சம். உங்களுக்கு மிச்சம்னா நம்மளுக்கு வந்து 1 வருஷமாக யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து 60 நாள் வர்றது வந்து 70 நாள் வரும். 40 நாள் வர்றவங்களுக்கு 50 நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டிங்க அப்படின்டா உங்களுக்கு சூப்பராக 2 in 1 உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கப்பில் பொருள் வைக்கிறதுனால, ஒரு மங்கள பொருள் வைக்க உங்களுக்கு அது மேலே தெரிக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே அந்த இடம் அப்படியே சுத்தமாக இருக்கும். இப்போ அடுப்பை அடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அதே நேரத்தில் அடுப்பை வந்து நம்ம ரொம்ப ஏற்றி வைக்கக்கூடாது. மீடியம்லேயே வச்சுக்கிட்டு சமைச்சிங்க அப்படின்னா இதனாலே உங்களுக்கு கேஸு மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சமைக்கிற பொருளை ஃபுல்லாக எல்லாத்தையுமே பக்கத்துலேயே வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிறணும். எதுக்குமே கீழே குனிஞ்சு இங்கே போய் எடுத்தோம்னா அடுப்பை தட்டி விட்டு போனோம்னா நம்மளுக்கு கேஸ் வேஸ்ட்டாக போகும். இப்போ கேஸ் வந்து ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது. ஒரு ஆள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் வரும். அதுவே 3 பேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 நாள்லேருந்து 60 நாள் வரும். எனக்கு வந்து 60 நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 60 நாள் வரும். நாங்கள் 3 பேருக்கு சமைக்கிறோம். எங்களுக்கு 60 நாள் வரும். இதை பேசிக் டைமிங். இதுக்கு மேலே மிச்சப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக இருந்தால் கூட தண்ணியெல்லாம் நீங்கள் தொடச்சி விட்டு அடுப்பில் வைங்க. இந்த மாதிரி காய வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதனாலையும் கேஸ் மிச்சப்படுத்தலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 1 வருஷம் 6 மாதம்லாம் மிச்சப்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கேஸ் வரும். அவ்வளோதான். 10 நாளைக்கு முன்னாடி முடிகிறத 10 நாளைக்கு பிறகு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மறைப்பு ஒழிப்பு எதுவுமே இல்லை. எனக்கு 60 நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாதம் வரும்.
இப்படி கூட நீங்கள் கேஸை மிச்சப்படுத்தலாம். நம்ம காஃபி வந்து மீதம் உள்ள காஃபி வந்து சூடு பண்ணால் கேஸ் வேஸ்ட்டாக போகும். அதை வந்து நீங்கள் வந்து ரைஸ் குக்கரில் சோறு ரெடியான பிறகு சாதம் ரெடியான பிறகு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூடாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து குடிச்சிக்கிறலாம். இந்த மாதிரி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஸை மிச்சப்படுத்த முடியும். ஒரு வருஷம் 6 மாதம் வருங்கிறதெல்லாம் நம்ம நம்பி ஏமாற வேண்டாம். அந்த மாதிரி நம்பிக்கிட்டு நம்மளுக்கு வரலையேன்னு நீங்கள் வந்து கூடுதலாக மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னா சமைக்காமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும். எங்கள் அம்மா ஒரு ஆள் சமைக்கிறாங்க, அவங்களுக்கே 5 மாதம் 6 மாதம் தான் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அப்புறம் கேபேஜ் வந்து நம்ம கோபிஸ் முட்டைக்கோசு நம்ம கிண்டிக்கிட்டு இருப்போம். மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு பூண்டு எல்லாமே போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கையில் அது மேலே லைட்டாக மிளகுத்தூள் போடுங்க. கரம் மசாலா இல்லைன்னா ஜீரகத்தூள் எதுன்னு உங்கள்கிட்ட இருக்கோ அதை லேசாக போடுங்க. நான் இன்றைக்கி வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போடுறேன். கொஞ்சோன்னு அதை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஜீரகத்தூள் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச். எல்லாமே ரொம்ப அளவுக்கு மாரி மசாலையை போடக்கூடாது. ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் தான் நம்ம போடணும். போட்டு அப்படியே கிண்டிட்டிங்க அப்படின்னா அந்த ரசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பை அடைச்சிட்டு கூட இதை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே உங்களுக்கு உங்களோட முட்டைக்கோஸா இல்லை வெஜ்ஜா ஏதாவது கூடிருச்சு, உப்பு கூடிருச்சு போட்டு திரும்ப போட்டுட்டீங்க அப்படின்டா நம்ம கைவசம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பூ நீங்கள் வந்து நல்லா போட்டு கிண்டி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு உப்பு உடையதை இந்த தேங்காய் பூ எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்டா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்மளுடைய ப்ரீசர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்தியாவில் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கல ப்ரீசர் வந்து அப்படி ஐஸ் உடஞ்சி போயிருக்கும். இங்கே வந்து கூட நான் ஒன்று வாங்கினேன், அந்த மாதிரி தான் வாங்கினேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து ஐஸ் உரையாத ஃப்ரீசர் தான் எல்லாருமே வச்சுருக்கோம். ப்ரீசர் உள்ள ஐஸ் நம்மளுக்கு உரையாது. ஆனால் இந்தியாவில் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் இன்னும் இருக்குது. அது இந்தியாவுக்கு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி ஐஸ் உறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் அடைச்சி போட்டுருங்க. ஐஸ் பெட்டி அடைச்சி போட்டு அது தன்னால் எல்லாமே கலரணும். நீங்கள் கத்தி வச்சோ இல்லைண்டா ஸ்பூன் வச்சோ நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற கேஸ் வந்து உங்களுக்கு வெளியாகி உங்களோட ஐஸ் பெட்டி வந்து வீணாக போயிடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு 2 ஹவர்லேருந்து ஒரு 6 ஹவர் நீங்கள் ஐஸ் பெட்டி அடைச்சி போட்டுருங்க. அடைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக எல்லாமே கலண்டுருவாங்க. கலண்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சி அள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஈரத்துணியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நம்ம வந்து கம்பியோ ஸ்க்ரூ டிரைவரோ கத்தியோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கலண்ட பிறகு நீங்கள் அப்படியே துணி வச்சு அப்படியே தொடச்சி அப்படியே ஏதாவது ஒரு கீழே பேசன்ஸாக வச்சுக்கிட்டு அப்படியே வலிச்சு விட்டிங்கன்னா எல்லாமே வலிஞ்சிரும். அப்போ அதை அள்ளி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. சமையலுக்கு போடுற உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பா இல்லை கல் உப்பு அரைச்சி வச்சுருப்போம், அதுவாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த உப்பும் போடலாம் நீங்கள். அதில் கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க. ஒரு சுத்தமான துணியை போட்டுக்கிறங்க. துணியை போட்டுக்கிட்டு அதை நல்லா நனைச்சிக்கிறங்க. இல்லைன்னா ஈரத்துணியில் நீங்கள் உப்பை வந்து அதில் வந்து போட்டு கூட நீங்கள் வந்து துடைக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி தொடச்சி வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஐஸ் உரையுது அப்படின்னா ஒரு கப்பில் கொஞ்சோன்னு உப்பை போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஜாமான் அடுக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஜாமான் அடுக்குங்க. உங்களுக்கு நிரந்தர தீர்வுக்கு ஒரு கடைசி இதாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சி நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஐஸே உரையாது. இது வந்து பழங்காலத்து ஐஸ் பெட்டிக்கு இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பழங்காலத்து ஐஸ் பெட்டியில் தான் நம்மளுக்கு ஐஸ் அப்படியே உரையும். எங்கள் அம்மாவிட்ட இருக்கிற ஐஸ் பெட்டிலாம் அந்த மாதிரி தான் உரையும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நம்ம ஐஸ் கட்டியே உரையாத ஐஸ் பெட்டியே நம்மளுக்கு ப்ரெஷர் உள்ளுக்கு உரையாத ஐஸ் பெட்டியே இருக்குது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ஒரு 30-35 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஐஸ் பெட்டி. இந்தியாவில் கூட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2013 கூட வாங்கி வச்சேன். நம்மளுக்கு ப்ரெஷருக்கு இப்படி ஜாமான் வைப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் சுற்றி நம்மளுக்கு ஐஸே நம்மளுக்கு வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஐஸ் பெட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்காலத்து ஐஸ் பெட்டி தான் நம்மளுக்கு அப்படி உரையும். இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த ஐஸ் பெட்டி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் முடிஞ்சளவு அதை வாங்காமல் நீங்கள் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருள் வச்சாலும் உங்களுக்கு ஜாமான் மட்டும்தான் இருக்கும், வெளியே சுற்றி உங்களுக்கு ஐஸ் மேலே உங்களுக்கு புளியாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்டா ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.